நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனையானது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகரும் பாஜக பிரமுகருமான எஸ்.வி. சேகருக்கு 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், நடிகர் எஸ்.வி. சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரம். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர் குறித்து தரக்குறைவாக விமர்சித்த நடிகரும் பாஜக பிரமுகர் எஸ்.வி. சேகர் தனது முகநூல் பக்கத்துல கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிதான் தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் செயலாளர் மிதான் மொய்தீன் என்பவர் என்று அளித்த புகார் அடிப்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது வழக்குகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த வழக்குல 2019ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள அந்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அந்த வழக்கு விசாரணையின் போது எஸ்.வி. சேகர் தரப்புல தாங்கள் அதை நீக்கி விட்டதாகவும் நாம் மன்னிப்பு கேட்பதாகவும் அவர் பதில் மனு எல்லாம் தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில தான் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பளித்திருக்கிற நீதிபதி ஜெயவேல் அந்த புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் மீது அதாவது இந்திய தண்டனை சட்டம் அதாவது பிரிவு 504 கீழே அந்த அமைதியை சீர்குலைத்தல், அதே போல இந்திய தண்டனை சட்டம் 509 கீழே தெரிந்தே குற்றம் என கருதி அது மிரட்டல் விடுத்தல், அதே போல பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழே என 3 பிரிவுகள் கீழே தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அதாவது எஸ்.வி. சேகருக்கு 1 மாத சிறை தண்டனை என்பது மற்றும் 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் அந்த அபராத தொகையை இன்றே அவர் நீதிமன்றத்தில் செலுத்தினார். அதே வேளையில இதற்கு அப்பீல் செல்ல வேண்டும், மேல்முறையீடு செய்ய வேண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதற்கான மனுவை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து அந்த தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், தற்போது 15,000 ரூபாய் அபராதம் 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னவாக இருக்கும் அவர் தரப்பிலிருந்து? இந்த வழக்கு பொறுத்தளவுக்கு ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்கிவிட்டது. தண்டனை அவர் மேல்முறையீடு செய்வதற்காக அவர் அந்த தண்டனை என்பது அவரது கோரிக்கை ஏற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர தண்டனை ரத்து செய்யப்படவில்லை. இந்த நிலையில தான் அதை அவர் உயர்நீதிமன்றத்தில் தான் அந்த தண்டனை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்ய முடியும். மேல்முறையீட்டில் அது நிவாரணமாக அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் எனலாம் அவருக்கு கோரிக்கை வைக்க முடியும். தற்போதைய நிலையில அவருக்கு 1 மாத சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் உயர்நீதிமன்றத்தை நாடித்தான் அவர் ஒரு நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எந்த வாய்ப்பும் அவருக்கு கிடையாது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையின் போது அவர் அந்த அதாவது அந்த எக்ஸ் தளத்துல நான் போட்ட கருத்துக்களை நான் நீக்கிவிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றெல்லாம் தெரிவித்தார். ஆனால் அதையெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.